Welcome to VLearn channel. This is VLearn English segment. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 10 மாணவர்களுக்கான அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் அப்ரிவியேஷன்ஸ், அக்ரானிம்ஸ், கான்ட்ராக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல அப்ரிவியேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். அப்ரிவியேஷன் இஸ் எ ஷார்ட்டன்ட் or contracted form of a word or phrase. ஒரு வார்த்தை அல்லது வார்த்தைகளின் முதல் எழுத்துக்களை எடுத்து சுருக்கமாக சொல்கிறதுக்கு அப்ரிவியேஷன்னு பேர். அப்ரிவியேஷனில் சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். VR, Virtual Reality, SBI, State Bank of India, CCTV, Closed Circuit Television. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதனுடைய சுருக்கம் SBI. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை நம்ம சுருக்கமாக அதனுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்களை மட்டும் எடுத்து SBI அப்படின்னு சொல்கிறோம். அப்ரிவியேஷன்ஸில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்ரிவேட்டட் டேர்மில் ஒவ்வொரு எழுத்துக்களையும் தனித்தனியாக உச்சரிக்கணும். எடுத்துக்காட்டாக VR, SBI, CCTV. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அக்ரோனிம். அக்ரோனிம் இஸ் எ வேர்ட் formed from the first letter of the words that make up the name of something. ஒரு வார்த்தை அல்லது ஒரு சில வார்த்தைகளில் இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்களை சேர்த்து அதை ஒரு வார்த்தையாக உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் அக்ரோனிம். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். SIM, Subscriber Identity Module. WHO, World Health Organization. Laser, light amplification by simulated emission of radiation. இங்கேயும் நாம் ஒவ்வொரு வார்த்தையிலையும் இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்களை சேர்த்து அப்ரிவேட்டட் டேர்ம் உருவாக்குறோம். அப்ரிவியேஷனுக்கும் அக்ரோனிமுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, அப்ரிவேட்டட் டேர்மில் ஒவ்வொரு எழுத்துக்களையும் தனித்தனியாக உச்சரிக்காமல் சேர்த்து ஒரே வார்த்தையாக உச்சரிப்போம். உதாரணமாக SIM, WHO, லேசர். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கான்ட்ராக்ஷன். கான்ட்ராக்ஷன் இஸ் எ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் எ வேர்ட். கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையினுடைய சுருக்கம். சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். ஐம் அப்படிங்கிறது I am அப்படிங்கிறதோட சுருக்கம். தேர் அப்படிங்கிறது they are அப்படிங்கிறதோட சுருக்கம். ETC அப்படிங்கிறது எட்ஸெட்ரா அப்படிங்கிறதோட சுருக்கம். பொதுவாக அப்ரிவியேஷன்ஸ் அண்ட் அக்ரோனிம்ஸ் ஒரு நிறுவனம், ஒரு நாடு அல்லது ஒரு பொருளின் பெயரில் இருக்கக்கூடிய வார்த்தைகளோட முதல் எழுத்துக்களோட சுருக்கமாக இருக்கும். ஆனால் கான்ட்ராக்ஷன் அப்படி இருக்காது. அப்ரிவியேஷன்ஸ், அக்ரோனிம்ஸ், கான்ட்ராக்ஷன் இவையெல்லாம் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். டைட்டில்ஸ் பிஃபோர் நேம்ஸ், பெயருக்கு முன்னால் வரக்கூடிய பட்டங்களை சுருக்கி சொல்லலாம். மிஸ்டர் அப்படிங்கிறத MR அப்படின்னு எழுதலாம். வேர்ட்ஸ் யூஸ்டு வித் நம்பர்ஸ், எண்களுடன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சுருக்கி சொல்லலாம். ஆன்டி மெரிடியன் அப்படிங்கிறத AM அப்படின்னு சொல்லலாம். காமன் லாட்டின் டேர்ம்ஸ், பொதுவான லத்தீன் சொற்கூறுகளை சுருக்கமாக எழுதுவோம். எக்ஸாம்பிளி கிராஷியா அப்படிங்கிறத EG அப்படின்னு எழுதுவோம். டேர்ம்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் யூனிட்ஸ், கணித அலகுகளை சுருக்கமாக எழுதுவோம். கிலோமீட்டர் அப்படிங்கிறத KM அப்படின்னு எழுதலாம். நேம்ஸ் ஆஃப் ஃபியூ ஆப்ஜெக்ட்ஸ், சில பொருட்களின் பெயர்களை சுருக்கமாக சொல்லுவோம். காம்பேக்ட் டிஸ்க் அப்படிங்கிறத CD அப்படின்னு சொல்லுவோம். நேம்ஸ் ஆஃப் ஃபெமிலியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், புகழ்பெற்ற நிறுவனங்களின் பெயர்களை சுருக்கமாக சொல்லுவோம். யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிறத UN அப்படின்னு சொல்லலாம். நேம்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ், நாடுகளின் பெயர்களை சுருக்கமாக சொல்லலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறத USA அப்படின்னு சொல்லலாம். லாங்
காமன் ஃப்ரேசஸ், பொதுவான நீண்ட சொற்றொடர்களை சுருக்கமாக சொல்லலாம். இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் அப்படிங்கிறத ஐக்யூ அப்படின்னு சொல்லலாம். நாம் அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அப்ரிவேஷனையும் அக்ரோனிம்ஸையும் அதனுடைய எக்ஸ்பான்ஷனையும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் அதனுடைய எக்ஸ்பான்ஷனையும் நான் 2 முறை சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கவனிங்க, செகண்ட் டைம் என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். இங்கு வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா தேர்வில் வார்த்தைகளை தான் மாற்றி கொடுப்பாங்க. உதாரணமாக ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக குளோபல் பாயிண்டிங் சிஸ்டம் அப்படின்னு மாற்றி கொடுப்பாங்க. அதில் முதல் எழுத்து ஒன்றா தான் இருக்கும், ஆனால் வார்த்தை மாறி இருக்கும். அதனால் நம்ம படிக்கும்போது வார்த்தையையும் ஸ்பெல்லிங்கையும் ரொம்ப கவனமாக படிக்கணும். வாங்க படிக்கலாம். ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஏஆர், ஆக்மெண்டட் ரியாலிட்டி. AR, augmented reality. IMF, International Monetary Fund. IMF, International Monetary Fund. IMD, Indian Meteorological Department. IMD, Indian Meteorological Department. INSV, Indian Naval Ship Vessel. INSV, Indian Naval Ship Vessel. GCSE, General Certificate of Secondary Education. GCSE, General Certificate of Secondary Education. HDMI, High Definition Multimedia Interface. HDMI, High Definition Multimedia Interface. MRI, Magnetic Resonance Imaging. MRI, Magnetic Resonance Imaging. CRY, Child Rights and You. CRY, Child Rights and You. RAM, Random Access Memory. RAM, Random Access Memory. VCR, Video Cassette Recorder. VCR, Video Cassette Recorder. ALU, Arithmetic Logic Unit. ALU, Arithmetic Logic Unit. DVD, Digital Video Disc or Digital Versatile Disc. DVD, Digital Video Disc or Digital Versatile Disc. ROM, Read Only Memory. ROM, Read Only Memory. CPU, Central Processing Unit. CPU, Central Processing Unit. CBI, Central Bureau of Investigation. CBI, Central Bureau of Investigation. IB, Intelligence Bureau or Indian Bank. IB, Intelligence Bureau or Indian Bank. EC, Election Commission. EC, Election Commission. EU, European Union. EU, European Union. IIT, Indian Institute of Technology. IIT, Indian Institute of Technology. UK, United Kingdom. UK, United Kingdom. UAE, United Arab Emirates. UAE, United Arab Emirates.
BCE before common era. BCE before common era. HD high definition. HD high definition. LCD liberator communication device or liquid crystal display. LCD liberator communication device or liquid crystal display. AAC augmentative and alternative communication. AAC augmentative and alternative communication. ACP athetoid cerebral palsy. ACP athetoid cerebral palsy. GST goods and services tax. GST goods and services tax. NEET national eligibility cum entrance test. NEET national eligibility cum entrance test. UNESCO United Nations Educational, Scientific and Cultural Organization. UNESCO United Nations Educational, Scientific and Cultural Organization. ISRO Indian Space Research Organization. ISRO Indian Space Research Organization. TANSI Tamil Nadu Small Scale Industries. TANSI Tamil Nadu Small Scale Industries. KPO Knowledge Process Outsourcing. KPO Knowledge Process Outsourcing. BPO Business Process Outsourcing. BPO Business Process Outsourcing. Radar Radio Detecting and Ranging. Radar Radio Detecting and Ranging. AIIMS All India Institute of Medical Sciences. AIIMS All India Institute of Medical Sciences. ATM Automated Teller Machine. ATM Automated Teller Machine. IAS Indian Administrative Service. IAS Indian Administrative Service. ISI Indian Standards Institution. ISI Indian Standards Institution. ONGC Oil and Natural Gas Commission. ONGC Oil and Natural Gas Commission. RBI Reserve Bank of India. RBI Reserve Bank of India. NLC Neyveli Lignite Corporation. NLC Neyveli Lignite Corporation. NGO Non-Governmental Organization. NGO Non-Governmental Organization. PAN Permanent Account Number. PAN Permanent Account Number. SSLC Secondary School Leaving Certificate. SSLC Secondary School Leaving Certificate. PIN Postal Index Number. PIN Postal Index Number. RRB Railway Recruitment Board. RRB Railway Recruitment Board. EMIS Educational Management Information System. EMIS Educational Management Information System. ICMR Indian Council of Medical Research. ICMR Indian Council of Medical Research. PTA Parent Teacher Association. PTA Parent Teacher Association. எல்லா அப்ரிவேஷன்ஸும்
அக்ரானிம்ஸும் ஈஸியாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஒரு சின்ன டெஸ்ட் எழுதி பார்க்கலாமா? இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டைட்டிலுக்கு பக்கத்தில் இருக்க சின்ன ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணிட்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். எல்லா கொஸ்டினும் முடித்தோடனே கீழே ஒரு சப்மிட் பட்டன் இருக்கும். அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணோடனே இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வியூ ஸ்கோர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய ஸ்கோர், உங்களுடைய ஆன்சர், அப்புறம் கரெக்டான ஆன்சர் அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீலான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.